அகில உலக பரபிரம்ம ஜோதியே எனது மகர ஜோதி, எனது மகர ஜோதி, எனது மகர ஜோதி. அம்மை அப்பன் துணை. என்னோட பதிவை பார்க்குற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கணும்னு மனதார வேண்டிக்கிறது. இந்த பாரதம், இந்த பாரத பூமியில எல்லா மனிதர்களும் தோன்றினார்கள், மறைஞ்சார்கள் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். எல்லா மனிதர்களும் தோன்றினார்கள், மறைஞ்சார்கள். ஆனா நம்மளும் மறைய போறோம் அப்படிங்கிற எல்லா மனிதனுக்கும் தெரியும். இந்த பாடம் எல்லா மனிதனுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு குழந்தை பிறகு வளருது, இறந்து போகுது. அப்ப அது குழந்தைன்னு பார்க்கிறோம். அப்புறம் முதியோர், அப்போ இந்த குழந்தை தான் அந்த முதியோர் ஆகுது. அப்ப இந்த குழந்தை தான் கடைசியில் ஒரு நாள் மரணப்பட போகுது. அப்படிங்கிறத இந்த பாரத பூமியில மனிதனானவன் கண்டு வர்றான். அப்போ இந்த மனிதனானவன் கண்டு வரும்போது மதம் மதம் இவன் இந்த மதத்தில் பிறந்துட்டான், இவன் இந்த மதத்தில் தோன்றிட்டான், இவன் இந்த மதத்தில் பெரிய ஆளாயிட்டான் அப்படிங்கிற ஒரு சமூகத்தில் இப்படி நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரும் ஒரு தாய் தந்தையிலிருந்து பிறக்கிறாங்க. பிறந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு வேஷம், எல்லா மனிதனுக்கும் ஒரு வேஷம். நீதிபதி வேஷம், நீதிபதி வேஷம், அரசனோட வேஷம், நடிகர்களோட வேஷம், ஆன்மீகம் ஆன்மீகங்கிற வேஷம், பூஜாரி பூஜாரிங்கிற வேஷம், மாந்திரீகம் மாந்திரீகங்கிற வேஷம், பில்லி சூனிய ஏவல். இப்படி இந்த மனிதர் வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள். அதாவது இந்த பாரத பூமியில ஹிந்து, முஸ்லீமு, கிறிஸ்து, இந்த 3, ஹிந்து, முஸ்லீமு, கிறிஸ்து இப்படிங்கிற ஒரு பிரிவனை இந்த பாரத பூமிக்குள்ள ஒரு பிரிவனை. அப்போ கிறிஸ்து மதத்தை சொற்பொழிவாற்ற பெரிய பெரிய போப்பாண்டவர்கள் எல்லாம் தோன்றினார்கள். இறைவனோட திருக்குரான்கிற மார்க்கத்தில் அதை சொற்பொழிவாற்ற ஏகப்பட்ட குருமார்கள் தோன்றினார்கள். இந்த ஹிந்து மதம், இந்த ஹிந்து மதம்னு அறியப்படுற மதம், இந்த மதம் என்ன சொல்லுது? சைவம் வைணவம், சைவம் வைணவம். சைவம் சிவன் கோத்திரம், வைணவம் விஷ்ணு கோத்திரம். அப்போ கிறிஸ்து, முஸ்லீமு, ஹிந்து இப்படின்னு 3 பிரிவு அறிகிறது. இப்போ இது ஆதி காலத்தில் சேர, சோழ, பாண்டியன் இந்த 3ல இதுல நீ ஹிந்து, கிறிஸ்து, முஸ்லீமு எப்படி கண்டுபிடிப்ப? சேர, சோழ, பாண்டியன். இந்த சேர, சோழ, பாண்டியனைத்தான் இப்ப என்ன சொல்றாங்க? ஹிந்து, கிறிஸ்து, இஸ்லாம் இந்த 3 இப்ப சொல்றாங்க. ஆனா இதே ஆதி காலத்துல சேர, சோழ, பாண்டியர்கள். அப்ப இதுல 3 அரசர்கள் பேரை தான் குறிக்கி அப்படின்னு இந்த மனிதன் அறிஞ்சிருக்கிறான். இந்த 3 பொருள் சேர, சோழ, பாண்டிய இது ஒரு 3 அரசர்களை குறிக்கும். இந்த அரசரோட புராண வரலாறை படிச்ச உடனே இதுதான் சத்தியம்னு இந்த மனிதன் நம்பிட்டான். சேரன் கேரளா, அம்புக்கொடி அம்புக்கொடி, பாண்டிய மன்னன் மதுரை மீன்கொடி, சோழ மன்னன் தஞ்சாவூர் புலிக்கொடி. இது ஒரு முத்திரை, மூவர்ண கொடியா சேர, சோழ, பாண்டிய அரசர்கள் இந்த பூமியை ஆண்டார்கள். இப்படின்னு வரலாறு படிச்சிருக்கிறான். ஆனா இந்த வரலாறு படிச்சவன் அதே படிச்ச வரலாறுல ஹிந்து, கிறிஸ்து, இஸ்லாம் என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கிட்டியா? தெரியாது. நடுவர் தீர்ப்பு, நடுவர் தீர்ப்பு நிலையானது. ஆனா நடுவர், வட்டம், உயர், உச்ச. அதாவது நடுவர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். இது என்னன்னா ஒரு மனிதனோட உடல் தான். நடுவர், நடுவர், வட்டம், உயர், உச்ச. இந்த கழுத்துக்கு தான் உயர், கழுத்து வரைக்கும் உயர், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், கயறு
அப்படிங்கிற ஒரு பொருள். அப்ப நடுவர் தீர்ப்பு நிலையானது அப்படிங்கிற ஒரு பொருள். அப்ப இந்த பாரத பூமியில இப்ப ராமர் அயோத்தி, ராமர் பிறந்தது அயோத்தி, ராமர் ஆலயம் திறக்கப்பட்டாச்சு. அப்ப இந்த பாரத பூமியில இப்ப அறியப்படுத இந்துக்கள், சமணர்கள், புத்தர்கள், இப்படி எல்லாமே அறியப்பட்டது இந்த மனித உடலுக்கு தான். வரலாறு எல்லாரும் மனிதன் படிக்கிறான், கல்வெட்டு எல்லாத்தையும் படிக்கிறான். ஆனா வாழ போறது எத்தனை ஆண்டு? அப்போ இதுல ஹிந்து அவனோட ஒழுக்கமும் சரி கிடையாது, இஸ்லாம் அவனோட ஒழுக்கமும் சரி கிடையாது, கிறிஸ்து அவனோட ஒழுக்கமும் சரி கிடையாது. ஆனா அந்த ஒழுக்கம் என்ன? அதில் சொல்லப்பட்டதை யாரும் கடைபிடிக்க முடியாது. இஸ்லாமில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, போட்டோ எடுக்கக்கூடாது, டிவி பார்க்க கூடாது. அந்த போட்டோ எடுத்தா அதுக்கு நீ உயர் கொடுக்கணும். ஆனா பின்பற்றுதாங்களா? வட்டிக்கு கொடுக்க கூடாது, வட்டிக்கு வாங்கக்கூடாது, இங்க கேட்டது அங்க சொல்லக்கூடாது, அங்க கேட்டது இங்க சொல்லக்கூடாது. சிறுநீர், அந்த சிறுநீர் எதுக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துன்னா, சிறுநீர் அமுரி, அமுரி, சிறுநீருக்கு பேரு அமுரி. அந்த சிறுநீர் தான் உன்னை வாழ வைக்கி, அந்த சிறுநீர் தான் உன்னை வாழ வைக்கி. ஆனா அந்த சிறுநீர் எப்படி உற்பத்தி ஆகுது? நீ நீரை குடிச்சு உற்பத்தி ஆகுதுன்னு நினைச்சுக்கிட்ட. தொப்புள் வழியா உன்னோட சத்தியம் இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்படி போய் உன் உடலுக்கு சகலதை கொடுத்து இப்படி வெளியேறுது. ஆனா அந்த மனிதன் கத்துக்கிட்டது என்னன்னா, இப்படி உயிர் வாழ்றோம். அது மனிதனோட அறிவு. ஒன்னு அறியாமலே நமச்சிவாய நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம், நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரம் போது பஞ்சபூதம் உள்ள போயிட்டு வெளியேறுது. சிவாய நம, சிவாய நம. இது சிவாயம் போகணும் அப்படின்னா மண்ணில் மறையணும் அப்படிங்கிற ஒரு பொருள். அப்போ நடுவர் நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இந்த பாரத பூமியில இருக்கு. இதுல ஹிந்து, கிறிஸ்து, இஸ்லாம் இப்படிங்கிற மூணு இருக்கு. ஆனா இந்த மூணுக்கு சேர சோழ பாண்டியன் அப்படிங்கிறது தெரியாது. அப்ப இந்த சேர சோழ பாண்டியனுக்கு மதம் எங்க இருந்து வந்தது? மதம் எப்படி வந்தது? இப்ப பாபர் மசூதி இருந்த இடம், இப்ப அதை இடிச்சிட்டு ராமர் ஆலயம் வந்தது. ஆனா பாபர் மசூதிக்கு முன்னக்கூட்டி ராமர் ஆலயம் இருந்தது அப்படின்னு சொல்லும் போது, இந்த ராமர் ஆலயம் என்றால் என்ன பொருள்? ராமா என்றால் என்ன அர்த்தம்? சீதா என்றால் என்ன பொருள்? இந்த பாரத பூமியில தெரியாது. அப்ப பாபர் மசூதி என்ன பொருள்? அதுவும் தெரியாது. ஆனா ராமர் ஆலயம் வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் சொன்னா சொன்னா என்ன? ராமா உடல், சீதா பத்தினி, தந்த பொருள். இத அக்னிக்கு போடக்கூடாது. பாபர், பாபர்னா சந்திரன், மகாவிஷ்ணு எங்கும் நிறைந்திருக்கும் பொருள். மகாவிஷ்ணு சந்திரன். மதி சு மசூதி அப்படிங்கிறது ஒரு பேரு. மதி, சதி, சக்தி, முக்தி, மசூதி இப்படிங்கிற ஒரு பொருள் அதுல அடங்கியிருக்கு. அத்தி, அத்தி, அயோத்தி, அத்தி, அயோத்தி. அத்தி என்ற என்ன பொருள் இந்த பாரத பூமியில தெரியல. தெரிஞ்சிருந்தா அயோத்தி என்னன்னு தெரிஞ்சிருக்கும். தாயோட பிறப்பிடம், அண்டம் பிண்டம், அண்டம் பிண்டம் பிளந்து ஒரு தண்டாயுதம். அந்த தண்டாயுதத்துக்கு தான் மதம். ஆனா அந்த தண்டாயுதம் எல்லாம் அந்த மண்ணில் சமர்ப்பிக்கணும். அயோத்தி ராமரோட ஜென்ம பூமி. ராமா என்ற என்ன பொருள்? உடல். சந்திரன் ஹரி, சந்திரன் ராமா. ஒவ்வொரு மனிதனும் இதுல மதம் ஒழுக்கத்துக்கு தான் மதம். இந்த ஒழுக்கத்துல இப்படி வாழணும், இந்த ஒழுக்கத்துல இப்படி வாழணும் அப்படிங்கிறது. அந்த பூமியில தான் மனைவி அடுத்தவன் மேல முகம் கொள்ளக்கூடாது, அடுத்தவன் கூப்பிட்டா போகக்கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழனுக்கு தான் ராமரோட கதை. அந்த ராமா என்றால் சந்திரன், ஹரி, ஒவ்வொரு மனிதனும். அப்ப ராமன் சீதாவை அக்னியில இறங்க சொல்லிட்டான். உனக்கு சீதா என்ன பொருள்? இந்த கண்ணு தான். இந்த கண்ணு எங்கிருந்து தோன்றப்பட்டது? வெளிச்சத்திலிருந்து ஒரு கரு உருவாகி நடமாட ஆரம்பிக்கும் போது மதம்.
அயோத்தி அத்தி யானை உடல், விஷ்ணு சந்திரன், பாபர் சந்திரன், இது தெரியாது. அராம்கோ அரசு சவுதி, யாரோட அரசு? இந்த ராமனோட அரசு தான். சவுதி சதி உடல், இது அக்னிக்கு போடக்கூடாது, அதான் சவுதி, அது வேறொரு மதம். இந்த ராமனோட ஒழுக்கத்தை தான் அந்த சவுதி அரேபியால நடத்துறது. இந்த ராமனோட ஒழுக்கத்தை தான் அந்த சவுதி அரேபியால நடத்திக்கிட்டு இருக்கிறது. நீ வாழும் போது இந்த தண்டனை அனுபவிச்சுக்கோ, இல்ல நீ மரணப்படும் போது இதோட மீறினமான தண்டனை உனக்கு உண்டு. மரணப்படும் போது தண்டனை இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா? நீ உன் உடம்பை எரிச்சிட்டா கரிமேக காக்கா பெருவி, நீ மனிதன் ஆகவே இயலாது. அந்த கரிமேக காக்கா வாய் 15 ஆண்டு வாழும், அப்புறம் இறந்துடும், அப்புறம் நாய் பெருவி, அப்புறம் பன்றி பிறவி. அப்ப எல்லா பிறவியும் எடுத்து வந்த இந்த உடல் அக்னிக்கு போட்டா வேற பிறவி. இதை அறிந்துகிட்டதுக்கு ஞானம், முக்தி, சித்தி, புத்தி. இந்த பாரத பூமியில அதை தெரிஞ்சுக்கிடல. ராமர் ஆலயம் வந்தாச்சு, இத்தனை கோடி ரூபாய் செலவு. உன் தாயத்தையை கொண்டு எரிச்சிட்டு நீ ராம் ராம் சத்துகே ஜெய் ஸ்ரீராம் சொன்னா ஒரு மயிலும் ஆகாது. புரியுதா? இந்த நாமம் போடுறது என்ன, இந்த பட்டை போடுறது என்னன்னு தெரியாதவங்க தான் நீங்கெல்லாம். சைவம் என்ன வைணவம் என்னன்னு தெரியாது. இவனுவோ மதங்கிற பேர்ல இந்த நாட்டை சீர்குலைக்கிறானுவோ. காசி காசி சுடுகாடு, அந்த சுடுகாடு குமரகுருக்கு ஒரு முஸ்லீம் தாரவார்த்து கொடுத்தாரு, எழுதி கொடுத்தாரு செம்பு பட்டாயத்தில். குமரகுருக்கு எழுதி கொடுத்தாரு காசி நகரம். அந்த குமரகுரு யாருன்னு தெரிஞ்சுக்கிடல, சிங்கத்தில் வந்த குமரகுரு யாருன்னு தெரிஞ்சுக்கிடல, மீனாட்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிடல. இப்ப ஞானாவாபி பள்ளிவாசல் இந்துக்களுக்கு பூஜை பண்ண அனுமதி கொடுத்துட்டு நீ பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம்? தினம் தினம் காசி நகரத்துல உடல் எரியுது. எல்லாம் தட்சனா இருக்கிறானுவோ, தட்சன் அசுர பயிர்களா இருக்கிறானுவோ. உன் மாதாபிதாவை கொண்டு நீ எரிச்சு கங்கால கரைச்சா முக்தி. யார் சொன்னா? காக்கா பிறவி, பன்றி பிறவி, நாய் பிறவி. கால பைரவர் காக்கணும், எரிச்சிடாத, கங்கால ஓரத்தை புதைச்சிக்கோ. இது எல்லாமே அன்றைய காலத்துல வசதி உள்ளவன் புதைச்சது. 63 படித்துறை எல்லாமே சமாதி. அந்த சமாதிக்குள்ள நீ வீடு கட்டி குடும்பம் நடத்துற, சுடுகாட்டுக்குள்ள. ஞானாவாபி பள்ளிவாசல், பிரம்மா சரஸ்வதி, ஞானாவாபி, இது இந்த பாரத பூமியில யாருக்கும் தெரியாது. மசூதி சந்திரன், மகா விஷ்ணு சந்திரன். அப்ப விஷ்ணுல இருந்துதான் 10 அவதார கதை, ராமனோட கதை. அயோத்தி அத்தி, அயோத்தி என்றால் அத்தி, ஜென்ம பூமி. ராமன் பிறந்தது எங்க? யானை அண்டத்திலிருந்து பிண்டமா பிளந்துட்டார் ராமர். அப்ப ராமன் என்ன, லட்சுமணன் என்னன்னு தெரியாது, விநாயகன் என்ன, முருகன் என்னன்னு தெரியாது. இது தமிழ் கடவுளா, அது வடநாட்டில இருந்து வந்த கடவுளா? ஆனா முட்டா பயிர்களா? ராமரோட பட்டாபிஷேகம் பரமசிவன், சீதா பட்டாபிஷேகம் பார்வதி, அப்படிங்கிறது தெரியாது. பரமசிவனும் ஒண்ணு, அந்த ராமனும் ஒண்ணுன்னு உனக்கு தெரியாது. பரமசிவன் அந்த சுடுகாட்டுல சாம்பல் எடுத்து பூசினானா? சீதா அக்னியில இறங்கின உடனே சாம்பல் எடுத்து ராமன் பூசினானா? இல்ல தட்சன் வளர்த்த யாகத்துல சதிதேவி இறங்கும் போது அந்த சிவனன் சாம்பல் எடுத்து பூசினாரா? இல்ல ஜடலத்தை தூக்கிட்டு அலைஞ்சாரா? சாம்பல் ஆயிட்டுன்னா ஜடலம் ஆகாது. 51 சக்தி பீடம் சக்கரத்தை விட்டு உண்டு பண்ணது என்னன்னா உடல். இந்த பூமியில எந்தெந்த இடத்துல புதைச்சாலும் அந்த ஆதி சக்தி வெளிச்சம், அந்த வெளிச்சம் இதை கொடுத்துருக்கு. இதுதான் உனக்கு ஞானாவாபி பள்ளிவாசலை காட்டி தருது, இதுதான் உனக்கு காசி விஸ்வநாதனை காட்டி தருது, இதுதான் உனக்கு அக்னியில எரியிறத காட்டி தருது. பிணத்தை கொண்டு எரிச்சிட்டு பாபா பாபாங்கிறோம். முட்டா பயிலுலா. உங்களுக்கு தீர்ப்பு சொல்றதுக்கு நீதிபதி. எந்த நீதிபதி? இந்துக்களுக்கு பூஜை பண்ண அனுமதி உண்டு. பூஜை பண்ணி எதுக்கு? உடலை புதைச்ச இடம். நீ கண்ட உடலுக்கெல்லாம் நீ பூஜை பண்ற, உன் தாய் தந்தையை கொண்டு எரிக்கிற. நீ அங்க பூஜை பண்ணி என்ன பிரயோஜனம்? உலகத்துல மிகப்பெரியது சந்திரன், விஷ்ணு, பாத விநாயகன், யானை அப்படிங்கிற ஒரு பொருள். இந்த பாரத பூமியில எல்லாமே விநாயகன், விநாயகி. இதுல மதம் எங்க இருந்து வந்தது?
மதம் எப்படி உருவாக்குச்சு? இப்ப நீ ஹிந்து, கிறிஸ்து, இஸ்லாம்னு சொல்ற. இதே தான் சேர சோழ பாண்டியன். வேலை முடிஞ்சது. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, வேலை முடிஞ்சது. சேரன் என்றால் சமுத்திரம், அரபிக்கடல். சோழன் என்றால் சந்திரன், கஜேந்திரன். பாண்டியன் என்றால் தெய்வ யானை, மீனாட்சி தெய்வ யானை. கள்ளழகர் அரி, பல முதிர் சோலை. அரி பழம் முதிர்ந்துட்டு விழுந்துட்டு என்ன செய்யணும்? பழத்தை கொண்டு போய் நெருப்புல சுற்றவா? சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா? நாவல் பழம். இந்த நாவல் பழத்தை நீ சுடுற. எனக்கு ஞானவாபி பள்ளிவாசலை பத்தி நீ பேசுற. இதுக்கு தீர்ப்பு சொல்றது நீதிபதி. இந்த பாரத பூமியில மடாதிபதி, மயிரிபதி. முதல்ல மதி. மதி இயற்கையில் பெண்களின் கூந்தலில் மனம் உண்டோ இல்லையோ, அதுக்கு விட இந்த பூமியில யாரும் சொல்லல. பெண்கள் கூந்தலை காட்டி தருவதற்கு இந்த பொருள் வேணும். இந்த பொருள் தான் உனக்கு இயற்கை காட்டி தருது. தாளம்பு பிரம்மா, இது மறங்காத்தான் சிவம், மறுபடி தோன்றி வரும். இதை கொண்டு நீ எரிச்சிட்டா வேற பிறவி நரகம். நீ உருவம் அப்படி விநாயகிட்ட பேச போயிடும். ஆனா உன் உடலை எரியும் போது அந்த வழி பூரா அந்த ஆத்மா அனுபவிக்க வேண்டியது. உடலை புதைச்சிட்டா சந்தோஷம். அந்த உடலானது இந்த வெட்ட வெளிச்சத்தில் நடமாடிட்டு மறுபடியும் தோற்றம், மறுபடியும் அதே உருவம், மறுபடியும் தோற்றம் அதே உருவம். ஆனா அந்த உடலானது அழிச்சிட்டேன்னா அந்த வேதனை இருக்கு, அக்னியில படுற வேதனை அந்த ஆத்மா அனுபவிக்க வேண்டியது. ஆத்மா ஒரு ஜெராக்ஸ், ஒரு உடல். இது அப்படி மாறும். உன் உடலை புதைச்சிட்டா மறுபடியும் தோன்றி வரும். அதான் சாகாத வரம். நீ கொண்டு எரிச்சிட்டு ராம் ராம் சத்துகே, ராம் ராம் சத்துகேங்கிற. அங்க எவனுக்கு முக்தி இருக்கு? காசி என்ன பொருள்? ஞானம் என்ன பொருள்? ராம பரமசிவன் எவனுக்கு தெரியும்? பரமசிவன் வேற, ராமர் வேற. ஒவ்வொரு மனிதனும் ராமன். அரி புத்தி. இந்த புத்தியை நீ கொண்டு அக்னியில போட்டுட்டு நீ மதத்தை பத்தி பேசலாம், நீ ஆன்மீகத்தை பத்தி பேசலாம். வாழ போறது கொஞ்ச நாள். நீ ஜலத்துல போயிடணும், மத்தவங்க அக்னிக்கு போகணுமா? ஞானவாபி. ஞானவாபி உடல் சந்திரன், உடல் சந்திரன் அப்படிங்கிற பொருள். ஆனா உடலை எரிச்சிட்டு நீ ஆன்மீகத்தை பத்தியோ நீ இந்து மதத்தை பத்தியோ பேசுறதுக்கு இந்த பூமியில யாருக்கும் அருகதை கிடையாது. எனது நாடு பழனி, எனது நாடு பழனி. சந்திரன். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். விஷ்ணு. இந்த விநாயகன், விஷ்ணு, விஸ்வநாதன். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். மூளை இல்லாதவன் சுடுகாடு, நரகம். ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். வா சரஸ்வதி, சந்திரன். ராத்திரி. வா பிரம்மா, ஹரி. இது ஞானவாபி. ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். சந்திரன் ராத்திரி. ஓம் ஹரி ஓம். சி வா. ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம்,
ஓம் ஹரி ஓம் 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 ராத்திரி ராத்திரி அத்திரி அத்திரி ஓம் ஹரி ஓம் 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 ஹரி ஓம் ஹரி ஓம் 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 அத்தி ஓம் ஹரி ஓம் காசி ஆறு ஆறு முகம் விநாயகி ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஞானாபாபி பிரம்மா வா சரஸ்வதி ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் காசி ஆறு தமிழ் வார்த்தையில் கா ஆறு ஓம் ஹரி ஓம் 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 சிவராத்திரி ஓம் ஹரி ஓம் 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 கோவில் ஓம் ஹரி ஓம் 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 கோயில் ஓம் ஹரி ஓம் 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 அத்தி ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம் சிவராத்திரி அத்தி அத்தி ராத்தி ஓம் ஹரி ஓம் 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 நாதா கண் விஷ்ணு விஷ்ணு நாதா கண் ஓம் ஹரி ஓம் ஓம் ஹரி ஓம்
ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ராதா கண்ணு. ஓம் ஹரி ஓம். 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 பாபர் சந்திரன். ராமன் சந்திரன். ஓம் ஹரி ஓம். 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 அல்லாஹ் அஸ்தம் இருட்டு. ஓம் ஹரி ஓம். 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 வெறுப்பழக. ஓம் ஹரி ஓம். 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 ஞானாபாபி. ஓம் ஹரி ஓம். 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 பிரம்ம வேதம். ஓம் ஹரி ஓம். 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 ஓம் வா நம சிவாய. வா சிவாய நம. ஓம் ஹரி ஓம். 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 வா நம சிவாய. வா சிவாய நம. உலகம் மகாவிஷ்ணு. ஓம் ஹரி ஓம். 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 உத்திரம் உருஸ். ஓம் ஹரி ஓம். 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 ஓம் கள்ளழகர். அழகர் போகர்.
ஹரி ஓம். ஓம் 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 ஹரி ஓம். கோணன். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். கோயில். ஓம் ஹரி ஓம். 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 விநாயகி. ஓம் ஹரி ஓம். 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 மகாவிஷ்ணு சிவராத்திரி. ஓம் ஹரி ஓம். 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 அத்திராம். ஓம் ஹரி ஓம். 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 மதி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். காந்தி. ஓம் ஹரி ஓம். 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 ஹரிச்சந்திரன். உடல். உடல் இது பொய்யே சொல்லாது. உடலில் சத்தியமான பொருள். இதுதான் பொய் சொல்லும். இது பார்க்கறது எல்லாமே சத்தியம், பார்க்கிற அனைத்தும். ஆனா இது நின்று போச்சுன்னு உடனே நீ கொண்டு எரிக்க கூடாது, தவறு. புதைக்கிறது தான் பாரதம். ஓம் ஹரி ஓம். 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 எனது நாடு. ஓம் ஹரி ஓம். 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 பார்வதி. அக்னியில் இறங்கினா பார்வதிங்கிற கதை கிடையாது, விநாயகன் கிடையாது, சிவன் அறிய முடியாது. மூளை இல்லாதவன் சுடுகாடு. ஓம் ஹரி ஓம். 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 இந்த விளாம்பலம், இந்த விளாம்பலம் இப்படி இருக்கிற விளாம்பலம் இந்த ஆணைக்கு கொடுத்தா ஆணை உட்கொண்டு பிண்டத்தில் வரும்போது ஒரு உடபாடு இருக்காது. ஆனா நீ உடைச்சி பார்த்தா அது உள்ளதெல்லாம் உட்கொண்டிருக்கும். அப்போ ஒரு விளாம்பலம் ஆணைக்கு கொடுத்தா அதை அப்படியே விழுங்கிரும். விழுங்கி அதை ருசிச்சிட்டு பிண்டத்தில் வரும்போது இப்படி இருக்கும்.
அதை நீ உடைச்சி பார்த்தா அது உள்ளுக்குள்ள உள்ளது உட்கொண்டிருக்கும். அந்த சக்தி, அந்த அண்டத்துக்குள்ள ஒரு சக்தி பிண்டத்துக்குள்ள மனித இனம். அப்போ ஆணைக்கு மதம் கிடையாது. தந்த வச்ச ஆணை, ஆண் யானை அப்படின்னு தான் நீ கத்திருக்கிற. உன் பாட புத்தகத்துல எல்லாம் அப்படிதான் இருக்கும். குட்டி போடுற ஆணை பெண் இப்படி நீ கத்து வச்சிருக்கிற. உன் அறிவை மாற்றவே முடியாது, உன் புத்தியை மாற்றவே முடியாது, உன் புத்தியை மாற்றவே வேண்டாம். ஆனா தந்த வச்ச ஆணை பெண், குட்டி போடுற ஆணை தகப்பன். இது உனக்கு தெரியாது. இந்த பாரதம் இல்லை, இந்த அண்டத்துக்குள்ள தெரியாது. என ஆணைக்கு 4 காலு, 2 பாதம், 2 பாதம், 2 கரம், 2 கரம், 2 பாதம், 2 கரம். இந்த கரத்துல 10 விரல் உனக்கு கொடுத்துருக்கு. அதை கொடுக்க போய் ஹிந்து மதம், கிறிஸ்து மதம், இஸ்லாம் மதம். ஆனா இதே 1000 ஆண்டுக்கு முன்ன குட்டி சேர சோழ பாண்டிய இப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ இப்ப என்ன சொல்ற? சேர மன்ன கேரளா, தஞ்சாவூர் மன்ன சோழ மன்ன, பாண்டிய மன்ன மதுரை, வேலை முடிஞ்சுது. ஆனா நீ ஹிந்துங்கிற, கிறிஸ்துங்கிற, முஸ்லீமுங்கிற, இஸ்லாமுங்கிற. என்ன அப்படிங்கிறது கேட்கறதுக்கு இந்த பூமியில யாரும் இல்லை, கேட்கறதுக்கு இந்த பூமியில யாரும் இல்லை. ஆனா வேஷம் கோடி பேர் போட்டிருக்கிறான். கும்பமேளா, கும்பமேளா வடநாட்டுல கும்பமேளா இறங்குறான். கும்பமேளால எதுக்கு இறங்குற? கங்கால. கும்பமேளா, கிரி மேளா, கிரி மேளா தெரியாது. கிரி மேளா தெரியாதவன் கும்பமேளா. திரிசூல வச்சிருக்கிறவன் அகோரி சிவன். யானைய வச்சிருக்கிறவன் யா ஆயுதம். இதை தூக்கிக்கிட்டு அலைகிறவன் யாரு? இவன் ஒரு திரிசூலத்தை வச்சுக்கிட்டு நான் தான் சிவன் காசி நகரத்துக்குள்ள இருக்கிறானே. எல்லாம் பேய் பிசாசுகள், அசுரனுவோம், அசுர போயிடுவோம். உடல் ஆத்மா அழியக்கூடாது. காக்கிறவன் கால பயிடுவன், பிணத்தை திங்கிறவன் அல்ல. முட்டா பயிடுவோம், மூட பயிடுவோம். சிவன் என்ன சக்தி என்னன்னு தெரியாத பயிடுவோம். பார்வதியை தெரிஞ்சாத்தான் நீ விநாயகனை தெரிய முடியும். விநாயகனை தெரிஞ்சாத்தான் நீ சிவனை தெரிய முடியும். எவன்டா சிவனை தெரிஞ்சிருக்கிறான்? எவன்டா ராமனை தெரிஞ்சிருக்கிறான்? உங்க வயசு என்னடா? உங்களுக்கு வயசு என்னடா? பெரிய நீதிபதி மாதிரி தீர்ப்பு சொல்லிடுறது, தூக்கில போடுறது தான்டா உச்ச நீதிமன்ற கயிறு. இப்பறவையில தூக்கில போட்டாலும் மரணம் கிடையாது. மறுபடி தோன்றி அதே காலகட்டம் வரைக்கும் வருவான். ஆனா நீ கொண்டு எரிச்சிட்டா அன்னைக்குதான் அவன் சாகுறான். அவன் அன்னைக்கு வேற பிறவி, காக்கா பிறவி, நாய் பிறவி, பன்றி பிறவி. இது காக்கிறவர் ஞானம், தண்டம், உடல் ஞான தண்டாயுத பாணி ஞானம். இந்த பாரத பூமியில ஞானம் யாருக்கும் கிடையாது. எல்லாம் வேஷம் போட்டுட்டானுவோம். எல்லாரும் வேஷம், இறைவனுக்கு பயந்த வேஷம்னு நடிக்கிறானுவோம். எல்லாம் நடிக போயிடுவோம். விநாயகி தெரியாதவன் இவன் ஆன்மீகத்தை பத்தி பேசுறானுவோம். அம்மை சிவகாமி, அப்பன் சிதம்பரம். என்னோட பதிவை பார்க்கிற எல்லா குடும்பங்களுக்கும் 100 நன்மைகள் நடக்கட்டும். இந்த குண்டலினி சக்தி தாயில கருவா உருவாகி வருது, வளர்ந்த ஆளாகுது. இதுதான் குண்டலினி சக்தி ஆளாக்குது. உன்னை இது மூலமா தான் உன்னை உலக அளவுல தெரிகிற மாதிரி ஆளாக்குது. குண்டலினி சக்தி யோகா குரு அப்படிங்கிற ஒரு குரு. குண்டலினி சக்தியை தெரிஞ்சுக்கிற பெரிய சக்தி தான் வேண்டாம். இந்த பொருள் தான் குண்டலினி சக்தி. சர்ப்பத்துக்கு கண்ணு இல்லைன்னா குதிரைக்கு கண்ணு இல்லைன்னா என்னன்னு சிந்திக்கணும். உலகத்தையே வளம் வர்ற ஒரு குதிரை, அரசனோட குதிரை. அந்த குதிரை அக்னிக்குள்ள போகக்கூடாது. இதான் அஸ்வமேத யாக கதை. இவனுக்கு யாகமும் தெரியாது, அஸ்வமேதம் என்னன்னு தெரியாது. அந்த அரசன் ஆண்டி. அப்ப அந்த குதிரை தான் அந்த அரசன் எங்க வேணாலும் போவான். ஆனா அந்த குதிரை நின்று போச்சுன்னா குதிரை புதைச்சிடு, வேலை முடிஞ்சுது.
நீ கொண்டு எரிச்சிட்டா தவறு. ஞானாவாவி பள்ளிவாசல், சரஸ்வதி பிரம்மா, நீ உடலை எரிக்கிறவனுக்கு காசி என்ன, ஞானாவாவி பள்ளிவாசல் என்ன தெரியாது. இவனெல்லாம் பேச வந்துட்டானுவோ. இது எல்லாமே இந்த பாரதம் ஒரு முஸ்லீமு தான் அந்த காசி நகரத்தை குமரகுருக்கு கொடுத்தது. அந்த அந்த வரலாறுலாம் மறைச்சிருங்க. நீ மரணப்பட்டுட்டா உனக்கு வேற பிறவிதான், நீ ஆண்டுக்கோ. உன்னை கொண்டு எரிக்கிற இடத்துல ஞானமும் கிடையாது, முக்தியும் கிடையாது. எந்த சிவனடா எரிக்கி சாம்பலை கொண்டு பூசினா? காசி விஸ்வநாதருக்கு நீ சாம்பல் அபிஷேகம் பண்ணும் போதே முக்தி கிடையாதுடா இந்த இந்தியா பூமியில. பால் அபிஷேகம் என்ன, சாம்பல் அபிஷேகம் என்ன தெரியாத பயிலுலா. சைவம் எங்கிருந்து தோன்றப்பட்டது? வைணவத்திலிருந்து தோன்றப்பட்டது. வைணவத்திலிருந்து சைவம் நமச்சிவாய, அந்த பார்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிறவரிலிருந்து தோன்றப்பட்ட 5 பஞ்சாட்சர மந்திரம் நமச்சிவாய. பிரம்மா ஒரு தலை சிவன் கையில அன்னபூர்ணியோட தர்மம் எடுத்தது. அந்த அன்னபூர்ணியோட தர்மம் இதுதான், அன்னையோட தானம் பூமியில ஒப்பட. பள்ளிவாசல் ஆலயம் அல்ல உனக்கு பெருசு, உன் உடல் தான் இந்த பூமிக்கு பெருசு, இறைவனுக்கு பெருசு, கடவுளுக்கு பெருசு, சந்திரனுக்கு பெருசு. நீ மறந்துட்டாங்க போயிட்டு வேற தோற்றம். உன்னோட ஒளி ரூபத்துல தான் உன்னை உருவாக்கிச்சு. ஆனா உடலை உருவாக்கி நீ மண்ணுக்கு சமர்ப்பிக்காம நீ அக்னியில போட்டுட்டா நீ இந்த வாழ்நாள்ல அந்த வேதனை நீ அனுபவிக்க வேண்டி வரும். உன் ஆத்மா, நீ உடலை எரிச்சிட்டா உன் ஆத்மா அந்த வழியை பூரா அனுபவிக்க வேண்டி வரும். நீ புதைச்சிட்டா அந்த வழி தேவையில்லை. அப்ப நீ வாழும் போது இந்த அநியாய அக்கிரமம் நம்பிக்கை துறவு அனைத்துக்கும் தண்டனை எரிக்கிறது. நரக வேதனை மாற்றி அமைச்சிக்கோ, புதைச்சிரு. மதமல்ல, உடலு தான் முக்கியம். மண்ணுக்கு நீ அக்னிக்கு போடுறதா இருந்தா நீ ஆன்மீகத்தை இல்லை. உனக்கு எந்த ஆலயத்தை போய் தரிசனம் பண்ணாலும் என்ன இதை பண்ணாலும் உனக்கு வாழ போறது கொஞ்ச காலம், காப்பாத்திக்கோ. இதுதான் ஒரு வேஷம் போட்டு சொல்லக்கூடியவன். இந்த பூமியில அதெல்லாம் சொல்லல. ராமர் ஆலயம் என்ன, மதங்கிற பேர்ல தான் பெரிய ஆளாவா நினைக்கிறான். மதங்கிற பேர்ல முதல்ல மதம் யாரால உருவாக்கப்பட்டது? சேர சோழ பாண்டியன் கதையை தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ நாடு ஆடு காடு இதெல்லாம் பேசலாம். புரியுதா? நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லும் போது உண்மையிலேயே தப்பு செஞ்சிருந்தா உன்னை கடவுள் தண்டிப்பாரு அப்படின்னு சொல்லிதான் தீர்ப்பு சொல்லணும். உண்மையிலேயே நீ தவறு பண்ணியிருந்த உன்னை கடவுள் தண்டிப்பாரு. என்கிட்ட சாட்சிகள் கிடையாதுனால நான் உன்னை விடுதலை பண்றேன். ஆனா உண்மையிலே தப்பு பண்ணியிருந்த உன்னை கடவுள் தண்டிப்பாரு. இது சொல்றதுதான் ஒரு நீதிபதியோட கடமை. ஏன்னா நீதிபதி ஆயாலும் மரணப்படும். அங்க ஒரு வள்ளி விநாயகி தெய்வ யானை அறிவோம். கண்ணு பேசும்போது நம்ம செய்த அனைத்தும் அங்க காட்டி கொடுக்கும். ஆனா உடம்பை எரிச்சிட்டா போச்சு, காப்பாத்திக்கிடுங்க. இதுதான் நான் 7 ஆண்டுகளா சொல்லி வர்றேன். 7 ஆண்டுகளா இதுதான் சொல்லி வர்றேன். இப்படி இந்த கல்கி அவதாரம் சொல்றாங்க. அகில அந்த அகில ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். அகில ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். அகில உலக ஓம் ஹரி ஓம், ஓம் ஹரி ஓம். கல்கி ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம். அம்மை அப்பன் ஹரி ஓம் ஹரி ஓம், 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 ஓம் ஹரி ஓம்.
எனது நாடு பழனி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். வள்ளி விநாயகி தெய்வ யானை அறிவோம். வள்ளி விநாயகி தெய்வ யானை அறிவோம். வள்ளி விநாயகி தெய்வ யானை அறிவோம். மனோமணி அம்மா கிட்ட வந்துட்டேன். இந்த மனோமணி அம்மா கிட்ட வரும்போது 6 ஆண்டு பறிக்க பழனியில மலையை சுற்றி 6 ஆண்டு பழனியிலிருந்து வெள்ளையங்கிரி மனோமணி அம்மா கிட்ட வந்துட்டேன். இந்த அம்மா எனக்கு வேண்டியே வந்தது. எனக்கு வேண்டியே இந்த அம்மா வந்தது. எனக்கு வேண்டியே காத்துக்கிட்டு இருந்தது. 7 ஆண்டுகளா பார்த்துட்டு 6 ஆண்டு பழனி, 6 ஆண்டு அந்த மலையை சுத்திட்டு மனோமணி அம்மை சிவகாமி அப்படிங்கிற பொருள். மனோமணி அம்மா கிட்ட வந்துட்டேன். புரியுதா? இதெல்லாம் உங்ககிட்ட பேரும் புகழும் வாங்குறதுக்கு அல்ல. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு சித்தர் என்ன, ஒரு சித்தர் அறிஞ்சா 18 சித்தர் என்னன்னு தெரிஞ்சுக்கிடலாம். 18 சித்தர் கதை ஒரு பொருள் தான். உனக்கு திருமூலவர் என்ன, புலிப்பாணி என்ன, திருவம்பலம் சக்கரம் என்னன்னே தெரியாது. திருமூலவர் என்ன, புலிப்பாணி என்ன, திருவம்பலம் சக்கரம் என்ன, திருவம்பல சக்கரம், திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமன்னு நான் பேசல. நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசிட்டு வர்றேன். ஆனா அறிந்தவனுக்கு சாதாரணம், அறிந்தவனுக்கு சாதாரணம், அறியாதவனுக்கு பெரிய விஷயம். ஓம் ஹரி ஓம். 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 கணநாதன் கண்ணன். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். அண்ணன். ஓம் ஹரி ஓம். 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 தம்பி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். நம்பி. ஓம் ஹரி ஓம். ஓம் ரா. நம்பி ராயர். இந்த யா இவருக்கு தான் சொந்தம். ஓம் ஹரி ஓம். 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 மகாவிஷ்ணு வைஷ்ணவி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். வைஷ்ணவி நாயகி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். விநாயகி. ஓம் ஹரி ஓம். 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 ஓம் ஹரி ஓம்.
ஹரி ஓம். ஓம் 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 ஹரி ஓம். மீனாட்சி. ஓம் ஹரி ஓம். சிவா. ஓம் ஹரி ஓம். 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 வள்ளி தெய்வ யானை. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். விநாயகி. ஓம் ஹரி ஓம். 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 ஹரி. ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஓம் ஹரி ஓம். ஹரி. அப்ப இந்த ஹரிக்கு தான் தெரியும் சீதா என்ன பொருள்னு. ஹரிக்கு தான் தெரியும் சீதா யாரு, ராவணன் யாருன்னு. ஆஞ்சநேயர் லக்ஷ்மணன், முருகன் விநாயகன், பரமசிவன் பார்வதி, சீதா ராமன், இப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதையில சைவம் வைணவம் எப்படி வந்தது? சைவம் வைணவம் எப்படி வந்தது? பரமசிவன் பார்வதி, ராமன் சீதா, முருகன் விநாயகன், லக்ஷ்மணன் அனுமான். இதுல எப்படி சைவம் வைணவம் வந்தது? இப்படிங்கிற ஒரு கதை. எல்லாமே இந்த ஞானம். நீ ஞானம் என்பது என்னன்னா, இந்த வாழும்போது வாழ்ந்து நீ உச்சரிக்கிறதெல்லாம் ஒரு ரத்தம். ரத்தத்துக்கு தான் மதம், ரத்தத்துக்கு குரூப்பு. அந்த பிளட் குரூப்பை என் குரூப்பு தான் பெருசு, என் குரூப்பு தான் பெருசு. பிளட் குரூப்பு, அந்த குரூப்புங்கிற மாதிரி மதம். அப்போ அந்த ரத்தத்துக்கு தான் மதம், பிளட்டுக்கு தான் மதம். என் குரூப்பு பெருசு, என் பிளட்டு தான் பெருசு. ஆனால் அந்த பிளட்டை மண்ணில் புதைச்சிட்டா இந்த வெளிச்சத்துக்கு நல்லது. உடம்பை எரிச்சு கறி மேகமாக்கிட்டா கறி மேகம். உன் உடம்பை எரிச்சு கறி மேகம் என்ன? அந்த மேகத்தை என்ன செய்ய? உனக்கு பிறவியே கிடையாது. அந்த கறி மேகம் காக்காவாகுது, புதைச்சிட்டா மனிதன் ஆகுது. இந்த பொருள் தான் உன்னை சகலதையும் கத்துக்கிட வச்சுது. இதை கொண்டு நீ சுடுறது, சுட்டு சாம்பலை கொண்டு கங்கால கரைச்சா நீ கங்கா மாதா. கங்கா மாதாவை எரிச்சி மணி, பார்வதியோட மணி, மணிகர்ணி கா, மணிகர்ணி காட், பார்வதியோட முத்து கங்காக்கு. அல்லாம கங்காவை காட்டி தர்ற முத்தை நீ கொண்டு சுடுறது தவறுன்னு சொன்னேலா ஆன்மீக குருமார்களே? உங்களுக்கு சைவம் என்ன வைணவம் என்னன்னு தெரியாது. ஏய், ஹிந்து, கிறிஸ்து, இஸ்லாம் இப்படின்னு அறியப்படுறதெல்லாம் சேர சோழ பாண்டியன் இப்படிங்கிற ஒரு கதை. மனித ஒழுக்கத்துக்கு தான் உருவாக்குச்சு. இந்த உடலுக்கு தான் தண்டனை. இந்த உடலு தான் அனைத்து சுகம். அனைத்து சுகத்தை அனுபவிக்கி கடைசியில் நரகத்தை அனுபவிக்கி. இதை காப்பாத்திக்கோ, பாதுகாத்துக்கோ. இதுதான் ஒருத்தர் சொல்லணும். ஆனா யாரு சொல்றா? அவன் மதம், அவன் கதை, அவன் பொருள். இதுல ஆன்மீகத்தை உலக அளவில் சொற்பொழிவாற்ற பெரிய பெரிய ஞானிகள் வந்துட்டாங்க. முக்தினா என்ன, சித்தினா என்ன? சித்தி அழியாத பொருள். இதை மண்ணில் மறைச்சிட்டா முக்தி, இதை அறிஞ்சுக்கிட்டா புத்தி. உடலு தான் புத்தி. நீ உடலை கொண்டு எரிச்சுட்டு நீ எதுக்கு பூஜை பண்ற? எல்லாமே காசி நகர சுடுகாடு. அங்க மனிதனுக்கு அங்க இறந்த பிறகுதான் போகணும். உனக்கு அங்க பள்ளிவாசல் இருந்தா என்ன, காசி விஸ்வநாதர் கோயில் இருந்தா உனக்கு என்ன?
உன் மாதாபிதாவை என்ன செய்யணும், அதை நீ தெரிஞ்சுக்கிடணும். அம்மை அப்பன் தான் உலகம், உனக்கு உன் அம்மா அப்பா தான் உலகம். உன் உலகத்தை கொண்டு அழிச்சிட்டு நீ ஆன்மீகத்தை பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. ஆலயத்தை பத்தி பேசவோ மசூதியை பத்தி பேசவோ இந்த மனித ஜென்மத்துக்கு தகுதி கிடையாது. உன் முன்னோர்கள் தான் மாதாபிதா, உன் முன்னோர்கள் தான் தெய்வம் அப்படிங்கிற ஒரு வழிமுறை நீ வந்தவன். உன் உடனே மண்ணில் மறைச்சு, மறுபடி தோன்றிவா மண்ணில் மறைச்சு, மறுபடி தோன்றிவா மண்ணில் மறைச்சு, நீ எரிச்சிட்டு நீ ஆலயத்தையும் மசூதியை பத்தி பேச உனக்கு தகுதி கிடையாது. சேரன் அரபிக்கடல் மதமா? அராம்கோ, ராமனோட ஆட்சி தான் உலகம், அல்லாவோட ஆட்சி. அல்லாஹ்னா இருட்டு, அதுதான் நீ சிவராத்திரிங்கிற, நீ மதமாக்கிட்ட. உனக்கு சிவராத்திரி என்ன அல்லாஹ் என்னன்னே தெரியாது. நபி நாராயணம் பிரம்மா, நாராயணம் பிரம்மா நபி. இது நீ புரிஞ்சுக்கிறதுனா இதுக்கு தீர்ப்பு சொல்ல நீதிபதி வந்துட்டாங்க. அவங்கள அழைத்து ஆன்மீகத்தை கத்துக்கிட்ட மாதிரி. இவனும் சொல்றதெல்லாம் போய், இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பள்ளிவாசல் பள்ளிவாசல் தான், ஆலயத்துல இவங்க வழிபாடு பண்ணாலும் சரி என்னத்தை பண்ணாலும் நடையமாகிறாங்க, வேற பிறவி ஆகிறாங்க. காப்பாத்துக்கிறதுக்கு ஒரு குரு வரல, ஒரு குருமாரி சொல்லலை. உடம்ப எரிக்காது எப்ப பாவம். காலபைரவரா செஞ்சாரு, காலபைரவரா பணத்தை தின்னாரு. எந்த காளி தின்னா? காளியே இதுதான் லிங்கம், காளியோட லிங்கம். பார்வதி, பார்வதி லிங்கத்தை பிடிச்சது லிங்கம், இதோட பொருள். நீ லிங்க வழிபாடு பண்ணுனா இதுக்கு தான் சொந்தம். ஏன்னா இது பெண்ணுன்னு உனக்கு தெரியாது, குட்டி போடுறது ஆணுன்னு உனக்கு தெரியாது. நீ எப்படி தெரிஞ்சுக்கிடுவ? நீ இவருக்கு 4 காலு 4 காலுன்னு சொல்ற, 2 பாதம் 2 கரம். நீ சொன்னியா? நீ சொன்னியாப்பா? உனக்கு தெரியாது. அப்ப நீ பேசக்கூடாது, புரியுதா? அந்த மாதிரி அம்மை சிவகாமி அப்பன் சிதம்பரம். ஓம் ஹரி ஓம் அகில உலக பரபிரம்ம ஜோதியே எனது மகர ஜோதி. இந்த விளாம்பலம் போல கண்ணு, இதை கொண்டு எரிச்சிடக்கூடாது. இந்த ஆணை உட்கொண்டா உடபாடு இல்லாம உள்ள உட்கொன்றும். அப்ப இந்த அண்டத்துக்குள்ள ஒரு சக்தி, அந்த சக்தி மூலமா உருவாகினது மனிதன். இந்த ஆணை விளாம்பலத்தை முழுங்குனா ஆணையோட பிண்டத்துல எந்த உடபாடும் இருக்காது, ஆனா உள்ள உட்கொன்றும். இந்த தும்பிக்கை, இது உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கை உட்கொண்டு பிண்டத்துல வரும். பிண்டத்துல நீ பார்த்த ஒரு உடபாடு இருக்காது. அப்ப அந்த உட்கொள்ற சக்தி தான் மனிதனை உருவாக்கி இருக்கு, அழிவதற்கு அல்ல, ஆக்குவதற்கு. அப்படிங்கிற ஒரு பொருள். ஆன்மீகம் இல்ல வியாபாரம். ஆன்மீகத்தை குண்டலினி சக்தியை சொல்லிக் கொடுக்க பெரிய பயிற்சி கிளாஸ். சிவராத்திரி என்ன, சிவ பகல் என்னன்னு தெரியாது. அம்மை அப்பன் துணை.